Hi friends, welcome to Lavi's Kitchen. Lavi's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பார் சாதம். நான் வந்து இதில் 6 வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்திருக்கேன். முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பரா நம்ம வீட்டில் எப்படி சாம்பார் சாதம் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி இதை வந்து 15 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இப்போ குக்கரில் மாற்றிடலாம். ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ள சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதை விட 3 மடங்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 6 விசில் நல்ல மிதமான சூடில் வச்சு இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, இது ஒரு டைம் நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா வதக்கிடலாம். பூண்டு, மூணு காஞ்ச மிளகாய், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ். இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வெஜிடபிள்ஸ் வேக தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி சாதத்துலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சிடலாம்.
ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்திடலாம். இப்போ 6 விசில் வந்துருச்சு. சாப்பாடு நல்லா ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் வந்து நல்லா குழஞ்சி சூப்பராக பாயில் ஆகிருக்கு. சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸும் நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ சாதத்தை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஒரு டைம் வதக்கிடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, இப்போ இதை சாதத்தில் சேர்த்திடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.